வணக்கம். முருகன், திருநெல்வேலி. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்தில் அன்பாக இருக்கிறதில்லை. வேதத்தில் இப்படி ஒரு பகுதி. உலகத்தில் அன்பு கூறுதுன்றது இந்த பூமியில் நம்ம வாழும்போது உலகத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுடைய அன்பு உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் மீது இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு காரில் போகிறோம், ஒரு லக்ஸுரியான லைஃப்பை வாழ்கிறோம். இதெல்லாம் வேதம் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய முழு எண்ணமே கம்ஃபர்டபுள் லைஃப், அதாவது பணத்தை நோக்கியாகவும் வசதியான வாழ்க்கையை நோக்கியுமே இருக்கிறத விட்டுட்டு உங்களுடைய மோட்டிவ் கடவுள் இந்த பூமியில் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக வச்சுருக்கிறாரு. அந்த நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் அறிஞ்சிக்கிடணும். அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நீங்கள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னா அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுதாங்க. பணம் மட்டும்தான் பிரதானமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவர் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் அன்பாக இருங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.